அல்லாஹ் அத்தகைய ஒரு இளைய தலைமுறையை இந்த சமுதாயத்துக்கு உருவாக்கி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الفاتحة. الحمد لله الحمد لله الذي ارتقى والصلاة والسلام على نبيه المصطفى وعلى آله المصطفى. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا ومولانا محمد معدن الجود والكرم ومنبع العلم والحلم والحكم وآله وبارك وسلم. صلى الله على النبي الأمي صلى الله عليه وسلم. صلاة وسلام عليك وعلى آلك وأصحابك يا رسول الله. நாட்டாளர்களும் நிகழ்ச்சிய எல்லாம் ஏகனாகிய அல்லாஹ் தஆலாவிற்கு அனைத்து புகழும் அர்ப்பணமாவதாக. அவனுடைய ஹபீபும்
ரசூலுமாகிய சர்தாரே ஜஹான் சர்வரே காயினாத் சையதுல் முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய இல்லத்தினர்களாகிய அஹ்ல பைத்துக்களான சஹாபாக்களின் மீதும் அவர்களின் சத்திய தோழர்களாகிய அஸ்ஹாபிகள் மீதும் அவர்களை பின்பற்றிய தாபிஈன்கள் தாபிஈன்கள் ஐமாக்கள் ஸலஃபுகள் ஹலஃபுகள் உலமாக்கள் மற்றும் நபியவர்களை விசுவாசித்து முழு நம்பிக்கைக்குரிய ஆதரவோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா விசுவாசிகளின் மீதும் அல்லாஹ் தஆலாவுடைய ஸலாத்தும் ஸலாமும் எப்போதும் சுரந்து கொள்வதாக. ஆமீன். என்னை வெறுமனே அழைப்பதற்காகத்தான் அவர்கள் வரலாற்றில் இருந்து நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். வழுத்தூருக்கு வந்துட்டு போங்க நாங்கள். ஆனால் வழுத்தூரில் வந்து நீங்கள் பயான் செய்யணும்னு எனக்கு சொல்லவே இல்லை. வழுத்தூருக்கு சேர்ந்ததற்கு பிறகு நீங்க தொழுகைக்காக வந்து காரை நிறுத்திட்டு பார்க்குறேன், சேரா இருக்கு. ஆஹா, இது வேற ஏதோ ஒன்று ஒரு மறைமுகமான சதி நடந்திருக்கிறது அப்படிங்கிறது இந்த சேருங்களை பார்த்ததுக்கு பிறகுதான் எனக்கே தெரிய வந்துச்சு. ஆனா அதில் எனக்கு ஒரு சந்தோஷம். என் சுமையை குறைக்கிறதுக்காகவே தேங்கை சர்க்கத்தின் நகரத்தவர்கள் வந்துட்டாங்க. இல்லைன்னா அவரு சுமையும் சேர்த்து இப்போ நான் சுமக்கிற மாதிரி ஆகியிருக்கும். அதனால அது என்ன பேசுவது அதுதான் இப்போது எனக்கு புரியாமல் நான் விழித்துக் கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் நாம் எல்லாம் மனிதர்கள் தானே, இது வேறா. அவர் பேசிட்டே இருப்பாரு, உங்கள்கிட்ட எதுவும் அவர் கேட்க மாட்டாரு. ஆனால் என் பழக்கம் அப்படி இல்லை. நான் உங்கள்கிட்ட கேட்டு தான் பேசுவேன். அதனால நான் கேட்கறதுக்கு தயவு செஞ்சு நீங்களும் பதில் சொல்லிக்கிட்டே வாங்க, நானும் பேசிக்கிட்டே வரேன். நாம் மனிதர்களா இல்லையா? மனிதர்கள். மனிதர்களே ஒரு தலைப்பாக்கி கொண்டால் என்ன? நம்மையே இன்றைய பேச்சுக்கு உரிய ஒரு தலைப்பாக எடுத்துக்கொண்டால் என்ன? நம்மை விடவா உயர்ந்த ஒரு சிருஷ்டி, ஒரு படைப்பு இந்த பூமியில் படைக்கப்பட்டிருக்கு இல்லையே? அப்ப நம்மளே நம்முடைய ஒரு பேச்சுக்குரிய தலைப்பாக எடுத்துக்கிட்டா நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா நாம் நம்மை எப்போது புரிந்து கொள்கிறோமோ
அப்போது நம்மை உருவாக்கியவனை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இது அடிப்படை தத்துவம். நாம் யார் என்பதே நமக்கு தெரியாத வரையிலும் பொதுவாக மனுஷன் காலையில் எந்திரிக்கிறது, எந்திரிச்சோன்னு பாத்ரூமுக்கு போகிறது, போய் பல்ல விளக்கிறது, மூஞ்சியை கழுவுறது, திருப்பி வந்து உட்கார்ந்த உடனே தினத்தஞ்சு பேப்பரை கையில் எடுத்துக்கிட்டு உட்காந்து ஒரு டீயை வாங்கி குடிச்சுக்கிட்டே படிக்கிறது. அப்புறம் ஒரு 8 மணி ஆச்சுன்னா நாஸ்டா பண்ணுறது, 9 மணி ஆனவுடனே குழம்பு பார்க்கறதுக்கு போயிடுறது, மத்தியானம் வர்றது. அந்த குழம்பு பார்க்க போகிறோம் பார்த்தீங்களா, 9 மணிக்கு வியாபாரம் பண்ணுறதுக்கு போவோம், மத்தியானம் வந்து வியாபாரம் பண்ணுவோம். அந்த மத்தியானம் வரைக்கும் பண்ணுற வியாபாரத்தில் எத்தனை பேர்த்த ஏமாத்துறோம், எத்தனை பேர்த்த பொய் சொல்கிறோம், எவ்வளோ தடி திட்டம் பண்ணுறோம், எவ்வளோ பித்தலாட்டம் பண்ணுறோம், எல்லாமே நடக்கும். இது எல்லாத்தையும் பண்ணிட்டு ஆஹா இன்னைக்கு இதான் சம்பாத்தியம்னு திருப்பி வீட்டுக்கு வருவோம், மத்தியானம் சாப்பிடுவோம். அப்புறம் மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு. அப்புறம் திருப்பி வந்துச்சு ஒரு 4 மணிக்கு மறுபடியும் கடைக்கு போயிடுவோம். அப்புறம் ராத்திரி வரலையும் வியாபாரம் பண்ணுவோம், காலையில் பண்ண மாதிரியே தான். அப்புறம் ராத்திரி ஆனவொடனே திருப்பி வீட்டுக்கு வருவோம், திரும்ப சாப்பிடுவோம். சாப்பிட்டோன்னே முதல்லலாம் படுத்துருவோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் சாப்பிட்ட உடனே என்ன பண்ணுவோம், படுத்து தூங்கிடுவோம். ஆனால் இப்போ வந்து சயின்ஸ் ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அறிவியல் துறை வந்து வெகு வேகமாக முன்னேறி இருக்கு. அதனால சாப்பிட்ட உடனே தூங்குற பழக்கம் கிடையாது. சாப்பிட்ட உடனே டிவியை ஓப்பன் பண்ணலாம். டிவியை ஓப்பன் பண்ணி அதில் யார் யார் எப்படி எல்லாம் வந்து ஆடுறா, எவ்வளோ அவுட்டு போட்டு ஆடுறா, இது எல்லாத்தையும் ஒரு நேரம் பார்ப்போம். இதை பார்த்த உடனே நமக்கு டிவி கட்டு போயிடும், நம்ம சிந்தனையும் தடுமாறி போயிடும். அதுக்கப்புறம் படுக்கிறோம், அப்புறம் மறுநாள் படிக்கிறோம். இதுக்கு வேறு மனித வாழ்க்கை என்று சொன்னால், இந்த வாழ்க்கைய மனிதர்கள் அல்லாத சிருஷ்டிகளும் வாழுங்கள். வாழுதா இல்லையா? மனுஷன் மட்டும்தான் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றானா? மனிதர்கள் அல்லாதவர்களே இப்படி ஒரு வாழ்க்கைய, மற்ற ஜீவராசிகளே இப்படித்தாங்க வாழ்ந்துட்டு. மனுஷனுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் ஒரு வேறுபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, மற்ற ஜீவராசிகள் தனக்கு என்ன தோணுதோ அதை செய்யும். ஆனா மனுஷன் தனக்கு என்ன தோணுதோ அதை செய்ய முடியாது, செய்யக்கூடாது. அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தரப்பட்டிருக்கிறதோ அதை மட்டும்தான் அவன் செய்யணும். அதனால மனிதர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களை பொறுத்தவரை மனுஷனை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் தெரியுமா? ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹர் லம் யகுன் ஷைஅன் மذ்கூரா. மனுஷங்கிறவன் குணங்குடி முஸ்தாஃபா சொன்ன மாதிரி, நான் ஆற்றுல இருந்த கடல்ல இருந்து பிடிக்கிற மீன் காஞ்சி போச்சுன்னா கருவாடாக்கிடலாம். ஆனா மனுஷனை அது கூட செய்ய முடியாது. அப்ப எல்லாம் சொல்றாங்க, இவனுக்குள்ள ஒரு உயிர் இருந்து அந்த உயிரை கொண்டு இவன் உலகிக் கொண்டிருக்கிற வரைதான் மனுஷன். அந்த ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப இவன் ஒரு பொருளா அப்படின்னு கேட்டீங்கன்னா இவன் ஒரு பொருளே அல்ல. இது குர்ஆன் கொண்டு அல்லாஹ்வால் தீர்ப்பளிக்கப்படுகின்ற ஒரு தீர்ப்பு. அது மனிதன் என்று சொல்லப்படுகிறவன் யார், அவன் எப்படிப்பட்டவன்?
படைப்புகளில் உயர்ந்தவன் என்று சொல்லப்படுகிற போது அந்த உயர்ந்த என்ற வார்த்தைக்கு ஏதோ ஒரு கருத்து இருக்குன்னு அர்த்தமாகுது. அந்த கருத்து என்ன? எதற்காக மனிதன் உருவாக்கப்பட்டான்? ஆடு இருக்குது, மாடு இருக்குது, யானை இருக்குது, புலி இருக்குது, சிங்கம் இருக்குது, எத்தனையோ ஜீவராசிகள் இந்த பூமியில் இருக்கு. அது மாதிரி மனுஷன் இருக்கானா அப்படின்னாக்க விட்டுடுவோம். மனுஷனை பற்றிய தலைப்போ சப்ஜெக்டோ நமக்கு தேவையில்லை. எப்படி விருப்பப்படுறானோ அப்படியே வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கட்டும். ஆனா மனித படைப்புக்கென்று ஒரு தனி நோக்கம் தரப்பட்டிருக்கு. அந்த நோக்கம் என்ன? அதுக்கு முன்னால மனிதன் என்று சொல்லப்படுகிறவன் யார்? இதுவும் தெரியணும். ஒவ்வொரு சிருஷ்டிக்குள்ளும் ஒரு தனித்தன்மையான குணத்தை பார்க்கலாம். ஒவ்வொரு படைப்பிலையும் ஒரு தனித்தன்மையான குணம் அதிலிருந்து பிரதிபலிக்கிறத பார்க்க முடியும். ஆனா மனுஷனிடத்துல மட்டும் ஒரு தனித்தன்மையான குணம் பிரதிபலிக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எல்லா குணத்தையும் பிரதிபலிப்பான். மனுஷனுக்குள்ள மிருக குணமும் இருக்கு, இபிலிசுடைய குணமும் இருக்குது, பறவைகளுடைய குணம் இருக்கு, மலக்குடைய குணம் இருக்கு, அல்லாவுடைய குணம் இருக்கு. அப்ப மனிதன் என்று சொல்லப்படுகின்ற சிருஷ்டி என்பது எது என்று கேட்டால் அது ஒரு பொது பொருள். மனுஷனை ஒரு தனிப்பட்ட ஒரு நிலைக்கு கொண்டு போய் வச்சு பார்க்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லை, அது முடியவும் முடியாது. அவன் ஒரு பொது பொருளாக இருக்கிறவன். அதனாலதான் மனிதன் எந்த குணத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவனுக்குள் இருக்கின்ற உணர்வு அவனை தூண்டுகிறதோ அந்த குணத்தை அவன் வெளிப்படுத்துவான். அது மிருக குணமா இருந்தாலும் சரி, இந்த மலக்குடைகளுடைய குணமா இருந்தாலும் சரி, இந்த இபிலிசுடைய குணமா இருந்தாலும் சரி, எந்த குணமாக இருந்தாலும் அதை வெளிப்படுத்துகிற சாத்தியம் என்பது மனுஷன்கிட்ட இருக்கு. ஆனா எந்த குணத்தை மனிதன் தனக்குள்ளிருந்து வெளிப்படுத்தணும்? எல்லாத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய சாத்தியத்தை அவன் கொண்டிருக்கிறான். ஆனால் மனிதன் என்று சொல்லப்பட்ட வார்த்தைக்கு உரிய குணம் எது? அந்த குணத்தை வெளிப்படுத்துகிற போதுதான் அவன் மனுஷன். இப்போ ஒரு ஆக படையனா இருக்கிறான்னு வச்சுக்குவோம், இல்ல பேசுவோம், அவனை பார்க்கும்போது என்ன சொல்லுவோம்? நீ மனுஷனா கழுதையாடா? ஏன்னா அவன் பண்ண கழுதையாக, அவன் மூஞ்சி என்ன கழுத மூஞ்சியாவா இருக்கு? மனித தோற்றத்தில் தானே இருக்கிறான். ஆனால் அவன் வெளிப்படுத்தி காட்டிய குணம் கழுதைக்கு உரிய குணம். அதனால அவனை கழுதையோடு ஒப்பு நோக்கப்படுகிறது, கழுதையோடு அவனை ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது, அவன் கழுதையோடு சமப்படுத்தப்படுகிறான். அப்ப மனிதன் என்று சொல்லப்படுகிறவன் கழுதையானா இல்லை, ஆளாடு கேட்டா இல்லை, மாளாடு கேட்டா இல்லை, இந்த யானை புலியா சிங்கமா அல்ல, அதுவே இல்லை. அப்ப மனிதன் என்று சொல்லப்படுகிறவன் யார்? அவனுக்கு சொந்தமான குணம் என்பது எது? எந்த குணத்தை அவன் வெளிப்படுத்துகிற போது மனிதன் என்ற அந்த பெயருக்கு உரியவனாக அவன் தன்னை ஆக்கிக் கொள்ள முடியும் என்பது நமக்கு முதல்ல புரியணுங்க. இது எதுவரையிலும் நமக்கு புரியலையோ அதுவரையிலும் நமக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் செய்வோம். அடுத்தவனை பத்தி புறம் பேசுறது, ஒருத்தர் நல்லா இருக்கிறத பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறது. புதுசா வீடு கட்டிட்டான்னு வச்சுக்கோங்க, பார்த்து அவ்வளவு சந்தோஷப்படுவான். இவனுக்கு எல்லாம் வந்துச்சுன்னா ஒரு வாழ்க்கை.
இப்படி ஒரு சந்தோஷமா இமாம் சாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குலிஸ்தான்ல சொல்றாங்க, அல்லாஹ் தஆலாவை ஏற்க மறுக்கின்ற காஃபிர்களுக்கு, இறை மறுப்பாளர்களுக்கு அல்லாஹ் இந்த பூமியை சுத்தமாக்கி வச்சிருக்கிறான். துன்யா சிஜனுல் மூமினீன் ஜன்னத்து காஃபிரீன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த உலகத்துல இந்த பூமி காஃபிர்களுக்கு சொர்க்கமா இருக்கு. அப்ப காஃபிர்களுக்கு சொர்க்கமா இருக்குன்னா சொர்க்கத்துல எல்லாம் கிடைக்கணும்ல. ஒண்ணு கிடைச்சு ஒண்ணு கிடைக்கலன்னா அது எப்படி சொர்க்கம்னு சொல்லுவோம்? சொல்ல மாட்டோமே. அப்ப இந்த உலகத்தை அல்லாஹ் காஃபிர்களுக்கு சொர்க்கமாக்கி தந்திருக்கிறான் என்று சொன்னால் அதுக்குரிய விளக்கத்தை இமாம் சாதி ரலியல்லாஹு அவர்கள் குலிஸ்தான்ல சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா அவனை ஏற்க மறுக்கின்ற, அவனுக்கு வழிபட மறுக்கின்ற காஃபிர்களுக்கு அவர்களுடைய வீடுகளை தங்கத்தால் கட்டி கொடுத்தானா. எதுல கட்டி கொடுத்தான்? தங்கத்தால கட்டி கொடுத்தானா. ஆனால் அவனை ஏற்றுக்கொண்டவன் தான் பாருங்க. நம்மள சொல்ற, என்னைய உங்களை இல்ல, என்னைய சொல்ற, அவனை ஏற்றுக்கொண்ட நான் என்ன பண்ண தெரியுங்களா? ஏன் அவனை ஒத்துக்காம இருக்கிறான்? அவனை ஏற்றுக்காம இருக்கிற ஒரு காசு அவனுக்கு தங்கத்தால வீடு கட்டி கொடுத்துட்டு எனக்கு ஒரு புருஷ வீடையாவது கொடுத்தானான்னு நான் நினைச்சேன் பாருங்க. அப்பவே அது மண்ணா போச்சான். அந்த தங்கம் அப்பவே மண்ணாகி போனது என்று இமாம் குலிஸ்தான்ல இமாம் சாதி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னார். மனிதன் என்று சொல்ல கொடுக்கிறவனுக்கு என்று ஒரு தனி இலக்கணம் உண்டு. அந்த இலக்கணத்தை நாம் தெரிந்து கொள்கிற போது மனிதன் என்ற பெயரை நம்மால் கற்றுக்க முடியும், காப்பாற்றிக்க முடியும். ஆனால் மனிதனுக்கு உரிய அந்த பண்பை, மனிதனுக்கு சொந்தமான அந்த குணத்தை மனிதன் இழந்து போகிற போது அல்லது கைவிட்டு விடுகின்ற போது அவன் மனிதன் என்ற உருவத்தில் இருப்பான், மனுஷன் தோற்றத்தில் இருப்பான். ஆனால் அவனுடைய நடைமுறைகளும் அவனுடைய செயல்பாடுகளும் அவனுடைய குணாதிசயங்களும் மனிதனுக்கு உரியவைகளாக இருக்காது. அப்ப இந்த இடத்துல நாம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம். எதை புரிஞ்சுக்கணும்? மனிதனுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கிற, மனிதனுக்கு என்று உரிய குணம் இது. அவன் எல்லா குணத்தையும் பிரதிபலிப்பான். நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். ஏன்னா அவன் ஒரு பொதுப்படைப்பு, எல்லா குணாதிசயங்களையும் பிரதிபலிக்கின்ற ஒரு நிலையை அவன் தனக்குள் வைத்துக் கொண்டிருக்கிறான். ஆனா அவனுக்கு சொந்தமான குணம் என்ற ஒன்று இருக்கு இல்லையா? அது எது? இதை யாரை பார்த்து கத்துக்க முடியும் சொல்லுங்க? உங்க பள்ளிவாசல் பேசுமாங்க கிட்ட இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? உன்னதான் கேட்கிற, உங்க பள்ளியினுடைய இமாம் இருக்காருல்ல, அவரை பார்த்து தெரிஞ்சுக்கலாமா மனித குணத்தை அவர் பிரதிபலிக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுமா? முடியுமா? தெரியாதா? முடியாதா? அப்படி சொல்லுங்க. தெரியாது. சரி, அவரை பார்த்து தெரிஞ்சுக்க முடியல, விட்டுடுவோம். ஒரு பெரிய ஆளுமை பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்க முடியுமா? அதுவும் முடியாது. அப்ப இந்த குணத்தை யாரை பார்த்து தெரிஞ்சுக்கிறது? நமக்கு சொந்தமான நம்முடைய குணத்தை யாரை பார்த்து நாம் தெரிந்து கொள்வது? நம் கொஸ்டின். இதை எப்ப நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களோ அப்பவே நீங்க அந்த மனித தரத்திற்கு மாறுவீர்கள்.
மனித தரத்திற்கு நீங்கள் எப்போது மாறுகிறீர்களோ அப்போதே தெய்வத்தன்மை உங்களுக்குள் இருந்து தன்னிச்சையாகவே வெளிவரும். கராமத்து கராமத்துன்னு சொல்லுவான். ஆனா ரொம்ப பேருக்கு தெரியாது கராமத்தின் அர்த்தம் மிஸ்மரிசம் பண்றது, ஹிப்னாட்டிசம் பண்றது, இல்லைன்னா அந்த மேஜிக் பண்றது, கண்கட்டு வித்த பண்றது, இல்லைன்னா அந்த மோடி மஸ்தான் வேலைப்பா, இதுதான் கராமத்துன்னு நினைச்சிட்டு இருக்கான். இது கராமத்து அல்ல. கராமத்துங்கிறது வேற விஷயம். நபிமார்களுக்குள் இருந்து வெளிப்படுகின்ற மோஜிதாத் என்று சொல்லப்படுகின்ற அந்த அற்புத தன்மைகளின் வெளிப்பாட்டுக்கு உரிய அடையாளங்கள் தான் கராமத்து. அது ஒரு மனுஷன் தனக்குள்ள இருந்து வெளிப்படுத்த முடியும். வெளிப்படுத்தி காட்டுவான், வெளிப்படுத்தி காட்டுறான். அப்படி காட்டுகிறவர்கள் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியல. அப்படிப்பட்ட நபர்களை தேடி நாம போகவும் இல்லை. அப்படி யாராவது சொன்னாலும் அதை நம்புறதுக்கு நம்ம தயாராகவும் இல்லை. இதுல ஒரு வினோதம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பிரச்சனை இருக்கு. அவர் பெரிய கராமத்து அவர்கிட்ட இருக்கு அப்படின்னாக்கா, அடப்போப்பா அந்த ஒரு ஏமாத்து வேலை ஏதாவது பண்ணி ஏதாவது மேஜிக் கீஜிக் பண்ணுவான், மெஸ்மரிசம் பண்ணுவான், அதை பார்த்துட்டு பெரிய கராமத்து வேற இல்லை. இந்த ஊர்ல ஒரு பெரிய வலி இருக்கிறாங்க. ஆள் சொல்றாரு, பெரிய வலி இருக்கிறாங்க, அவங்க நிறைய கராமத்துகளை வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா இவன் என்ன சொல்லாதீங்களா, நம்ம ஆளு அவர் வலியா இருக்கலாம், அவருக்கு அப்படிச்சு அவர் வலியாகி தேடிக்கிட்டாரு. இன்னொரு நம்ம வலியாகிறதுக்கு வழி என்னங்க, அதுக்கு வழியை தேடுறதை விட்டு அவர் இன்னொரு வழியை தேடிக்கிட்டு எதுக்கு போகணுங்கிறான். நான் கேட்கிறேன், இந்த வல்லத்துக்கு பக்கத்துல ஒரு காலேஜ் இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜ் இல்லையா, சாஸ்தாவா என்னமோ ஒரு பேர் இருக்கு, சண்முகா. அங்க இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட கல்வியை அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. அதில் ஒரு ஆள் சொன்னாரு, தம்பி அந்த காலேஜில் இன்ஜினியரிங் உள்ள படிப்பு சொல்லி கொடுக்குறாங்க, நீங்கள் இன்ஜினியர் படிக்கணும்னு சொன்னீங்களே, நீங்கள் வேணா அந்த காலேஜில் சேர்ந்து படிங்க அப்படின்னாக்கா இவன் என்ன சொல்கிறான், அவன் இன்ஜினியர் ஆகி அவன் காலேஜ் வச்சு நடத்துகிறான், நான் இன்ஜினியர் ஆகிறதுக்கு அங்கே இருக்கு போகணும், எனக்கு என்ன தேவைன்னா இவன் இன்ஜினியர் ஆவானா இன்னைக்காவது, ஒரு காலத்திலேயே ஆக மாட்டான். அப்போ ஒருத்தர் வலியா இருக்கிறாரு, அவரை போய் பாருப்பா, அவருடைய துவாவை வாங்கிறதுக்கு வழியே தேடு, அவர் உனக்காக துவா செஞ்சாருன்னு சொன்னா உன் கஷ்டம் எல்லாம் உனக்கு போயிடும், உன் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இப்படி எல்லாம் சொன்னா என்ன சொல்றான்னா, அவரு வழியா அவருக்கு அவரு ராத்திரி பாடு பார்க்காம வணங்கினாரு, தொழுதாரு, திட்டம் செஞ்சாரு, அவராது ஓதுனாரு, வந்திப்பா ஓதுனாரு, தஸ்பி ஓதுனாரு, என்னமோ பண்ணி எண்ணி வழியாயிட்டாரு. இப்ப அவரு வழியாயிட்டாருனாக்க நான் வழியாகணும்ல, அவர்கிட்ட இருக்கு நான் போகணும் அப்படின்னா, ஆனா ஒரு வழிகிட்ட போனால்தான் நீ வழியாகிறதுக்கு உள்ள வழி கிடைக்கலாம். ஆக ஒரு வலி என்று சொல்லப்படுகிற நபர் அறிமுகப்படுத்தப்பட்டால் கூட அவரை வலி என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலை வந்ததற்கு பிறகும் கூட அவரை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வமோ அல்லது அதற்குரிய ஒரு சிந்தனையோ நம்ம சமுதாயத்திலே மக்கள்கிட்ட கிடையாது. அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அதுக்கு மேல இவனுக்குள்ள இன்னொரு சிந்தனையே இருக்கு. என்ன தெரியுங்களா, அவர் எப்படி வழியானாரு, அவன் நம்மளை திருப்பி கேள்வி கேட்கிறான். அவர் ராத்திரி பகல் பார்க்காம தொடுத்துக்கிட்டே இருந்தாரு, எப்ப பார்த்தாலும் திக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பாரு, அதனால அவர் வெளியாயிட்டாரு.
நம்மளும் அந்த மாதிரி ராத்திரி பகலில் போக பார்க்காம தொழுவோம், நோம்பு வைப்போம், இதுக்கு செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளும் வழியாயிடுவோம். அப்படி வழியாகிறதா இருந்தா என்னைய கேட்டா முதல் வழி சைத்தான் தான். உலகத்திலேயே முதல் வழி யாருன்னு கேட்டீங்கன்னா சைத்தான் தான். எங்க சர்க்கார்கிட்ட எங்க ஷேக் நாயகர்கிட்ட ஒரு ஆள் வந்தாரு. அது வந்து கேட்டாரு, எனக்கு எதிரிங்க ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டாங்க, எந்த நேரமும் என்னை கொண்டு போட்டுருவாங்க போல இருக்கு, அதனால எனக்கு ஒரு தாவீது கொடுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله